ஹாய் வெல்கம் டு மை ஃபேமிலி. இன்றைக்கி வந்து என்னென்னா பிரியாணி பண்ண போகிறேன். அதனால தான் அப்படியே உங்கள்கிட்டயும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாம் அரிசிலாம் அதுவும் பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருந்தேன். போட்டு அது வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டுமேன்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பண்ணும்போது என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, எல்லாம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணுறது அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்தேன். ஆனா, நான் வந்து பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் வந்து வீடியோவ ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால வந்துட்டு எனக்கு வந்து அந்த செய்யும்போது மட்டுக்கும் அந்த இது மட்டுக்கும் கொஞ்சம் மிஸ் ஆகும். செஞ்சு முடிச்ச உடனே தம் போட்டு, தம் உடைக்கும்போது, மறுபடியும் அத எடுத்து ஹாட் பாக்ஸ்ல போடும்போது, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் இந்த செய்யும்போது மட்டுக்கும் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். அவ்வளோதான். நான் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் கேட்டுக்கிறேன். ஏன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அதெல்லாம் பண்ணவே மாட்றீங்க? நானும் இப்ப தான் புதுசா வீடியோ போடுறேன். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் இல்லையா? நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு லைக்னா கூட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து என்னன்னா, இது வந்து எப்போ எடுத்ததுன்னா, சண்டே எடுத்தது தான். அது எனக்கு வந்து போட முடியல. அதனால தான் இன்னைக்கு வந்து போடுறேன். அப்புறம் எங்க பாப்பா வேற வந்து 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 பார்த்துட்டே இருந்தா. எப்போம்மா ரெடி ஆயிருச்சா? ரெடி ஆயிருச்சா? ரெடி ஆயிருச்சான்னு அவ வேற ஒரு பக்கம் கேட்டுட்டே இருந்தா. "இல்ல இருடி, ரெடி ஆயிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் இது பண்ணேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டு குட்டி பப்பி, எங்க சுசிமா. அவ வேற ஒரு பக்கம் வந்து, அது வேற ஒரு பக்கம் ராவடி பண்ணிட்டு இருந்தா. வந்து கால்கிட்டயே நின்னுக்கிறது, அந்த மாரி பண்றது. அப்புறம் அவள அமுச்சு விட்டுட்டு, இது பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேல் தான் அந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணிட்டு, எல்லாம் இது பண்ணுறதுக்குள்ள அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அங்க பாருங்க, எங்க சுசி பொண்ணு மட்டும் அடங்கவே மாட்டா. அப்பப்போ வருவா, போவா, அங்கேயே தான் இருப்பா. நான் எங்க இருக்கனோ அங்க தான் இருப்பாளே. போவா, மறுபடியும் வருவா, போவா, மறுபடியும் வருவா. இதே தான் அவளுக்கு வேலையே. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து கால் பண்ணி சொன்னாங்க. சரி செஞ்சுருன்ட்டு, ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி எங்க பாப்பா அவங்க வேற வந்து வந்து பார்த்துட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தாளுங்க. அப்புறம் பார்த்துட்டு அதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு, தம் அடிச்சு ஹாட் பாக்ஸில போட்டு, அப்புறமேல் அவங்க வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர். அதனால நாங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்படி தான் பண்ணேன். இந்த ரெசிபி வேணும். இந்த பிரியாணி வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் எப்போவுமே. ஆனால் நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல. இன்னும் எதனாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. அதுக்கப்புறம் ஏன் வீடியோ வந்து போடுறது இல்லைன்னா, லைக்கு அவ்வளோவா அவ்வளோவா என்ன லைக்கே வரமாட்டேன்து. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு 100 பேருக்குனாச்சும் அனுப்பிச்சாக்கா, அதில ஒரு 2, 3 பேர்னாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா, கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா, நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ணவே மாட்றீங்க. நானும் இப்போ தான் புதுசா ஸ்டார்ட் பண்றேன்ல, அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதனால தான் கேட்குறேன். சப்போர்ட் பண்ணுங்க. நானும் வந்து அப்போ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். நானும் வந்து டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும் இல்லையா? அது ஒண்ணுமே வரமாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் போடுறதில்ல. அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சிக்கன் எடுத்துட்டு வந்து பண்ணி முடிச்சுட்டு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. வேற வந்து எப்படின்ட்டு தெரியல. இவ்வளோதான். ஆனா அந்த ப்ரிப்பரேஷன் மட்டுக்கும் கொஞ்சம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது அவ்வளோதான். மத்தபடி எல்லாத்தையும் எடுத்துருக்கிறேன். இது வந்து தம் அடிக்கிறது கூட போட்டிருக்கேங்க. ஆனா செய்யும்போது தான் வீடியோ எடுக்கல. அதுதான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து தம் பாத்திரத்தில பண்ணது. பாருங்க.